இளம்பலம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இயக்குனர், நடிகர், அதே மாதிரி இசையமைப்பாளர், கதாசிரியர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட போகலாம். எங்களுடைய திரைப்பட எழுத்தாளர் சங்க, அதே மாதிரி திரைப்பட கதை எழுத்து தொடர்பான இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் மறைந்து 2 நாள் ஆகுது. ஸோ அவரை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். நம்ம முன்னாலே பேசியிருந்தோம். நம்ம இமயம் பாரதிராஜா அவர்கள் மறைந்தப்போ நம்ம பேசியிருந்தோம். அவர் அவருடைய சிஷ்யர்கள் பாக்யராஜ் சார் இருக்காரு, அதே மாதிரி பார்த்திபன் சார் இருக்காரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவருக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பேசிட்டு இருந்தோம். பாக்யராஜ் சார் அவர்கள் 17 நாள்ல அடுத்த 17 நாள்ல தவறிட்டாரு, பார்க்க முடியாது. ஸோ ஒரு நல்ல படைப்பாளியை, ஒரு நல்ல சிந்தனையாளரை, ஒரு நல்ல இயக்குனரை திரையுலகம் இழந்திருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய இழப்பு எந்த அளவுல திரைத்துறையை பாதிக்கும், அதே மாதிரி அவருடைய படைப்புகள் பத்திலாம் நம்ம பேசுவோம். நான் உங்க ஹரிஷ் மோகனத்துல பேசுறதுக்காக பிரியவன் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். இன்னைக்கு இந்த தமிழ் திரையுலகில் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர், இன்னும் நிறைய இசையமைப்பாளர், நிறைய விஷயங்கள் இருக்கு. பன்முகங்கள் கொண்டவர் திரு கே பாக்யராஜ் அவர்களை நினைவு கூர்றோம் அப்படின்றதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். சமீபத்துல அவர் மறைஞ்ச செய்தி இந்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்பதான் பாரதி ராஜா அவர்களோட இது பார்த்தோம். நம்ம அடுத்து ஒரு 15 நாட்கள்ல எல்லாம் இவருனாக்கா அந்த ஜீரணிச்சிக்கிறதுக்கு அந்த டைம் கூட இல்லை அப்படின்றதுதான். 73 வயசுல ஒரு மாரடைப்பால காலமானார். எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி குஷ்பு மேம் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு, நல்ல சந்தோஷமா இருந்திருக்காரு, அன்னைக்கு வாக்கிங் போயிருக்காரு. இவ்வளவும் நடந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணுதான். ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு இப்ப அடுத்தடுத்து அப்படின்றதுனாலே. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய இந்த மறைவுகளுக்கு அப்புறம் நிறைய பேசுற ஒரு விஷயம் அந்த வீடியோ கவரேஜ். இங்க நம்ம பார்த்தோம்னா ராதிகா மேம், சுஹாஷினி அவங்களுக்கெல்லாம் கோவமே வந்துடுச்சு. சுஹாஷினி மேம் எல்லாம் பிடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, என்னத்த வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஜேர்னலிசம் படிச்சுட்டு வராங்களா இல்ல ரிப்போர்ட்டர்ஸ் தானே, கேமராமேன் தானேன்னு உள்ள புகுந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மரபுக்கு மீறின ஒரு விஷயம் செய்யறாங்களான்றது தெரியல. கவனிச்ச பீரியட் ஆஃப் டைம் 2014 கேபி சாருடைய டெத்து. நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நான் அங்கதான் இருக்கேன். நான் அந்த அங்க லாஸ்ட் ஃபினரல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலி சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதை லைவ் கவரேஜ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியும். சரி, உங்களுக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு சென்ஸே இல்லாம கேமரா தூக்கிட்டு வர்றது, அங்க ஸ்டாண்ட் போட்டு நீங்க 2 யூனிட் போட்டுக்கோங்க, 3 யூனிட் போடுங்க, பிரச்சனையே இல்லை, நீங்க கவர் பண்றது பிரச்சனையே இல்லை. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் மைக்க நீட்டிக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு தவறிட்டாரு, அவரோட உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லக்கூடிய இடம் அது கிடையாது. அதுதான். அது இல்ல இதுல ஒருத்தர் அம்பிகா அவங்க கிட்ட போயிட்டு சம்பந்தமே இல்லாத கேள்வி கேக்குறாங்க. அம்பிகா சொல்றாங்க, அதுல நான் நடிக்கவே இல்லை, நான் நடிச்சது அந்த 7 நாட்கள் அப்படின்ட்டு போறாங்க. என்ன பண்றீங்கன்றது புரியல. நம்ம எல்லாம் ட்விட்டர்ல கூட அதை போட்டிருந்தாங்க. புதிய தலைமுறையில ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க முதல்ல என்ன வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுட்டு பேசுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுல என்ன அப்படின்னா, நிறைய பேர் அழறது கூட வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி கூட அழமாட்டாங்க. என்ன சொல்றது, பெரும்பாலானவர்களுக்கு அந்த பாத்ரூம் ஷவர் ஒரு வரம் அப்படின்றதுதான் சொல்லுவோம் நாங்க. அந்த ஷவரை திறந்து வச்சுட்டு யாரும் நம்ம கண்ணீரை பார்க்க கூடாது, நம்ம அழுகையை பார்க்க கூடாதுன்னு அழுத காலங்கள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதன் அழுகைய ரசிச்சு நாம வீடியோ எடுத்து அதை பணம் பார்க்கிற அந்த மென்டாலிட்டி, அதுல டிஆர்பி ஏத்துற அந்த மென்டாலிட்டி சுத்தமா ஒழிக்கணும்ன்றதுதான். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரவங்க போறவங்க எல்லாம் கவர் பண்ணுங்க, அதுல பிரச்சனை கிடையாது. இன்னாரெல்லாம் வந்தாங்க,
மாலையோட உள்ள போனாங்க. அதெல்லாம் கவர் பண்ணுங்க. இப்போ ஒரு துக்கத்துல அவ்வளவு ஒரு ஆதங்கத்துல வரவங்க கிட்ட போயிட்டு நீங்க அவங்க கூட இந்த படத்தை அதுவும் தப்பு தப்பா ஒரு கேள்விகளை கேட்டு அவங்க கிட்ட வச வாங்கிட்டு, இன்னொன்னு வந்துட்டு அவர் பாக்கியராஜ் சார் வந்துட்டு அந்த இதுல வண்டியில ஏத்திடுறாங்க. அங்க போயிட்டு ஜூம் பண்ணி ஒரு கேமராவை வைக்கிறது. அப்பதான் சுஹாஷினி மேடம் வந்து கேக்குறாங்க, உள்ள இருக்கிறத ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க பிடிச்சு தள்ளுறாங்க. ராதிகா மேம் கத்துறாங்க. இது எத்தனை நாளைக்கு எல்லாரும் பொறுமையா இருக்க முடியும்ன்றது தெரியல. எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஆத்திரம் வருது. என்ன சொல்றது, சக ஃபீல்டுல இருக்கிற பர்சன்ஸ்ன்றதுனால வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, இதுவா திட்ட முடியல எங்கனால. தயவு செய்து உங்களை திருத்திக்கங்கன்றது வேணா நாங்க சொல்ல முடியும். உங்களுக்கு பெருந்தலைவர்கள் மறைந்தா அது லைவ் போடுறீங்க, சினிமா பிரபலங்கள் மறைந்தா அது லைவ் போடுறீங்க. அது லைவ் போட்டு அதுல நீங்க வந்து டிஆர்பி பாக்குறீங்க, அதுல வருமானம் பாக்குறீங்க. அதெல்லாம் வந்து ஓகே, நீங்க வருமானம் பாக்குறதுக்காக தான் பண்றீங்க. பட் வந்து அதுல கொஞ்சம் எத்திக்ஸோட ஒர்க் பண்ணணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆ, ஏன்னா அதுதான் சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்கறது, யார் உள்ள போயிட்டு வெளியில வந்தாலும் மைக்க நீட்டிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்து இத்தனை காலம் திரைத்துறையில வந்து இது பண்ணியிருக்காரு, சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருடைய கேரியர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடமே கிடையாது முதல்ல. கிடையாது. இல்ல ஒருத்தர் இறந்து போன மனுஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்ல அவர் மோசமானவர்னு யாராச்சும் சொல்ல போறாங்களா? என்னத்துக்காக அந்த கேள்விகள் எழுது அப்படின்றது இது. ஏன்னா இப்ப ஒரு சிலர் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து போறவங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் உள்ள வந்துட்டு வலிக்கும். அந்த ரணம் அது அது ஆத்துறதுக்காக வந்து அந்த கடைசியா அந்த முகத்தை பார்க்கணும்னு வராங்க. அவங்களெல்லாம் துரத்தி துரத்தி போய் கவர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்காம அவங்க கதறி அழணும்னு கூட நினைப்பாங்க. அப்ப அதுக்கான பிரைவசி கூட நீங்க கொடுக்காம ஒரு இது எப்படி இருக்குனாக்கா அந்த ஒரு மனிதனோட உணர்ச்சியை அழிக்கிற ஒரு விஷயமா தான் நான் இப்ப பாக்குறேன் இந்த கேமராவை. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து உங்களை திருத்திக்கங்க அப்படின்றதுதான். ஸோ வில் ஸ்டிக் இன் டு த டாபிக். இப்ப இதுல என்னன்னாக்கா திரைக்கதை இப்ப சாதாரண மனிதர்களோட வாழ்க்கைய நகைச்சுவையாவும் அந்த குடும்ப உணர்வு அது இருக்கிறது, இந்த சமூக கருத்துக்கள் இது எல்லாமே வந்துட்டு மக்களை சிந்திக்கவும் சிரிக்கவும், இன்னும் சொல்ல போனா 18+ நிறைய இருக்கும் அவரோட படத்துல. இதெல்லாம் வச்சவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, சுந்தரகாண்டம், சின்ன ராசா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு ரசிகர்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் ஒரு இசையமைப்பாளராகவும் இருந்தாரு, வசனகர்த்தாவா இருந்தாரு, தயாரிப்பாளரா பல துறைகள்ல அவர் முத்திரை பதிச்சிருந்தாருன்றதுதான். நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு இப்ப இவரோட படங்கள்ல எப்படின்னா ஹீரோ அப் மெட்டீரியல்ன்றது அதுவே வந்துட்டு சும்மா ஒப்புக்கு தான் இருக்கும். அவருக்கு ஃப்ரெண்டு, அந்த துணை கதாபாத்திரங்கள், பக்கத்து வீட்டு ஆளு, எதிர் வீட்டு ஆளு, அந்த ரோட்ல கடை வச்சிட்டு இருக்கிற மளிகை கடை வச்சிருக்கிற அவங்க, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தமிழ் சினிமாவை அவர் கண்டிப்பா வந்துட்டு நினைவு கூறுமன்றதுதான். ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது அவருன்னு அப்படின்றதுதான் சொல்லணும். சோ இது வந்துட்டு இவரோட இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பா தான் நான் பாக்குறேன். இதுல இன்னும் சொல்ல போனா வந்துட்டு இந்த மாமியார் மாமனார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ங்க எல்லாம் இருக்கும் பாரு, அதுக்கெல்லாம் கூட உயிர் கொடுத்திருப்பாரு. இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. நான் 18+ சொன்னது ஒரு படத்துல வந்து முந்தானை முடிச்சுல அந்த முருங்கைக்காயை ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு படத்துல வந்துட்டு ஒரு அடல்ட்ஸ் பிலிம் தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. சின்ன எல்லாம் தங்கச்சிங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்றதுனால காயின்ஸ் கீழே போட்டு காயின் கீழே விழுந்துச்சு வரணுன்னு எடுக்க வைப்பாரு. அடுத்த தடவை அந்த மாதிரி சீன் வரப்போ அவங்களே வந்துட்டு அண்ணா சில்லறை எடுக்கணும் தானே நாங்க எடுக்கிறோம் அப்படின்னுட்டுன்னு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. ஒரு அந்த வயசு பசங்களுக்கு அது புரியுற மாதிரியும் இருந்தது. கொஞ்சம் ஆபாசங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது அப்படின்றதுதான். சோ இப்ப நான் சொல்றது அவர் ஹீரோவை விட வந்துட்டு அந்த திரைக்கதை தான் வந்துட்டு அவரோட ஹீரோவா இருந்தது. எல்லா படத்திலுமே அந்த ஸ்டோரி மட்டும்தான் அவருக்கு ஹீரோவா இருந்தது அப்படின்றது. உனக்கு எப்படி இருக்கு ஹரிஷ் அவரோட இதுங்கெல்லாம்? முதல்ல பாக்யராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துடைய தலைவராக இருந்தார். ஆஹ் நான் அவரோட பர்சனலாகவே 2 3 அக்கேஷன்ஸ்லாம் இருந்திருக்கேன் அவரோட. நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால வின்சென்ட் சாருடைய அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் வச்சுட்டு தான் வந்து எனக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப்லாம் போட்டு கொடுத்து என்னுடைய கதை ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாக்யராஜ் சார் தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன். நான் பாக்யராஜ் சார் நிறைய பேசியிருக்கோம். அவருடைய ஆஹ், எழுத்து, அதான் அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில ஐடியாஸ் கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதெல்லாம் வந்து
நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பாக்யராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா. பட் வந்து அவருடைய படங்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய படங்கள் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. 16 வயது நிலையில வந்து ஆரம்பிச்ச பயணம் அது. கிழக்கு போகும் ரயிலாகட்டும், 16 வயதிலே, சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் சொல்லவே வேணாம். அதே ஆஹ் மாதிரி கன்னி கன்னி பருவத்திலே அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணாரு. அந்த 7 நாட்கள் வந்து பெரிய ஹிட்டா போச்சு. இன்று போய் நாளை வாங்குறது பெரிய ஹிட். ஆஹ் பொய்சாட்சி அப்படிங்கிறது பெரிய ஹிட் ஆச்சு. டார்லிங் 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 வந்து ரொம்ப பெரிய ஹிட். அதுதான் வந்து பூர்ணிமா அவங்கள வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேரக்டரா காட்டுது அந்த அந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் முந்தானை முடிச்சு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஸோ இப்படி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய மகனை வச்சு சித்து பிளஸ் டூலாம் பண்ணார், நிறைய பண்ணாரு. தன் மகனோடவே நிறைய படங்கள் பண்ணார் அவர். தன் மகன் கூடவே நிறைய படம் பண்ணாரு. பட் அதெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய டயலாக்ஸ் வந்து சிவப்பு ரோஜாக்கள்ல பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. அவருடைய திரைக்கதை, அவருடைய கதை நிறமாறாத பூக்கள்ல கதைகள், திரைக்கதை வந்து புதிய வார்ப்புகள். ஸோ இந்த படங்களுக்கெல்லாம் வந்து திரைக்கதைகள் ரொம்ப ரொம்ப பேசு பொருளா இருந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே அதே மாதிரி அவருடைய சுவரில்லா சித்திரங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அது வந்து எனக்கு இன்னைக்கும் ரொம்ப பிடித்த படங்கள்ல ஒன்று. சுவரில்லா சித்திரங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு படங்கள் எல்லாம் கொடுத்த ஒரு இயக்குனர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். அவரை இழந்து அவருடைய குடும்பம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சாந்தனு ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா 6 மந்த்ஸ் பேக் நினைக்கிறேன் சாந்தனு ஏதோ பேட்டி கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் நான். ஸோ அதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து எனக்கு அதுக்கான வாய்ப்பு அமையலை. எங்கள் அப்பாவை விட இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அதுக்கு. அவரை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நீங்க வந்து உங்க அப்பாவோட பண்ண படங்கள்லயே உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்க வந்து சாதிக்கணுங்கிற அவசியம் சாதிச்சிட்டீங்க, ஏற்கனவே சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ரெஸ்பாண்ட்லாம் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வருத்தம் பாக்யராஜ் சாருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அண்ட் அதை தாண்டி அவருடைய மகள் அவங்க வந்து ஒரு படம் தான் பண்ணாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் திரைத்துறை இல்லை. மலையாளம்ல ஒரு படம், தமிழ்ல ஒரு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாரிஜாதம் பார்ப்பாங்க. பாரிஜாதம். பாரிஜாதம் சம்திங் ஏதோ பண்ணாங்க, பிருத்திவிராஜோட பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசா அவங்களும் திரைத்துறையில இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து பூர்ணிமா மேடமும் பெரிய அளவில் திரைத்துறையில இல்லை. கம்ப்ளீட்டா ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ திரைத்துறையில இது ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு என்னை பொறுத்தவரை அவங்க ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். அதை தாண்டி எனக்கு இதுல சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் பெருசா இல்லை. ஏன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து வேட்டிய மாச்சி காட்டுல இருந்து நான் சாந்தனுவுக்கு பெரிய ஃபேனு. சின்ன பையனா அதில் வந்திருப்பாரு சாந்தனு. அவங்க அப்பாவை வந்து ரோல் மாடலாக எடுத்து பைல்வானோட சண்டை போடுறதுக்கு போவாங்க. அப்போ வந்து பைல்வான் பைல்வான் ரங்கநாதன் சார் தான் வந்து அதில் வில்லனா இருப்பாரு. கராத்தே மாஸ்டர்னு நினச்சிக்கிட்டு நீ எப்படி பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் வந்து திட்டி கொஞ்சம் அப்பக்குவமாக எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணுவார். அது காமெடியா இருக்கும். பட் வந்து ஒரு நல்ல ரோலாகவும் சாந்தனு அவர்களுக்கு அந்த. ஸோ அது மாதிரி ஓகே. நிறைய படங்கள் சாந்தனு கொடுத்தாரு. சாந்தனும் சாதிச்சிருக்காரு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய சாதிச்சிருக்காரு. 2 3 படங்கள் சக்சஸ் அமையல. அதுக்கு வந்து அவரை குற்றம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அது மக்கள் ஏற்றுக்கல, அவ்வளவுதான். அதுக்காக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் பாக்யராஜ் சாருடைய லெகசியை நிச்சயமா சாந்தனு கொண்டு போவார் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகே. ஏன்னா இவர் பண்ணின படங்கள் அந்த டைம் எல்லாம் வந்துட்டு இந்த ஹீரோக்கள் ஆதிக்கம் செலுத்தின டைம் அதெல்லாம். இந்த ஹீரோக்கு தான் படம், இந்த ஹீரோவை வச்சுதான் படம், இதுதான் படம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பீரியட்ல தான் வந்துட்டு இவர் படம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்பவே வந்துட்டு இந்த புத்திசாலித்தனம், நகைச்சுவை, இந்த சமயோசித்த இதெல்லாம் வந்துட்டு வெற்றி பெறும் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்ப இளைஞனை வந்துட்டு ஒரு கதாநாயகனா மாத்தின விஷயங்கள் இதெல்லாம் தமிழ் சினிமாவில ஒரு புதிய பாணியை உருவாக்குச்சு இதுல அப்படின்றதுதான் தமிழ் சொல்லணும். சினிமால இன்னொரு சாதனையும் பண்ணாரு. அண்ணா நீ என் தெய்வம்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படம் பண்ணாரு. அது ரிலீஸ் ஆகல.
அதுக்குள்ள அவர் ஓகே. வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அந்த படம் அப்படியே வந்து கிடப்பிலே வச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ண வச்சிருந்தாங்க. அந்த படத்துடைய ஃபூட்டேஜஸ்லாம் எடுத்துட்டு டைரக்டர்ஸ் கிட்டையும் ப்ரொடியூசர் கிட்டையும் வந்து பர்மிஷன் வாங்கி அந்த படத்துடைய ஃபூட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம் இவர் பண்ணி அதுல இந்த ஃபூட்டேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி பண்ணாரு. அந்த ம். ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து டெவலப் பண்ணி இவர் தனியா அவசர போலீஸ் 100ன்னு பண்ணாரு. அது இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளான ஒரு படம் அவசர போலீஸ் 100. அவசர போலீஸ் 100. இதை தவிர்த்து வந்துட்டு தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் வேற பண்ணியிருக்காரு. இந்த ரீமேக் பண்ணி வெற்றி பெற்ற படங்கள் எல்லாம் உண்டு. இதுல என்னன்னாக்கா ஒரு நல்ல திரைக்கதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு மொழி ஒரு தடை இல்லை அப்படின்றதையும் அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்றதுதான். இன்னொன்னு வந்து பாக்யராஜ் சார் படங்களை பார்க்கும்போது நாம ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் இல்ல நம்ம தெருவுல ஒரு நடக்கிற விஷயம் அப்படி ஏதோ அக்கம் பக்கம் கதை சொல்றாங்க இல்ல அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் அதை பத்தி அப்படிதான் வந்துட்டு கேட்கிற மாதிரி இருக்குமே தவிர அதுதான் அவர் எழுத்தோட மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையே ஒரு அசாதாரணமான ஒரு திரைக்கதையா மாத்திய கலைஞர் அவர்னுட்டுன்னு சொல்லணும் இந்த இடத்துல. அவர் வந்துட்டு அந்த கதைக்கு மட்டும் இல்ல கதாபாத்திரங்களுக்கும் அந்த ரசிகர்கள் ஒரு மறக்க முடியாத வகையில வந்துட்டு உருவாக்கி இருந்தாரு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னாக்கா இந்த முந்தானை முடிச்சுல பரிமளா கேரக்டர் யாருமே அந்த வயசுல செய்ய முடியாத ஒரு விஷயம். சின்ன பொண்ணு இவருக்கு வந்துட்டு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை இப்ப இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுனால அந்த குழந்தைய கவர் பண்றது அந்த குழந்தைய தாண்டறது இதெல்லாம் கிராமத்துல எல்லாம் வந்துட்டு ஐயோ அந்த குழந்தைய தாண்டாளே அப்படின்னுட்டுன்னு ஒரு உணர்ச்சியை கொடுத்த ஒரு படம். இப்படி ஆயிடுச்சு இப்படி அது யாரும் வந்துட்டு ஒரு படமா எல்லாம் பார்க்கல. நம்ம ஊர்ல ஏதோ ஒண்ணு நடக்குது அந்த பொண்ணு எப்படி அதை தாண்டலாம் அப்படின்றது அந்த பரிமளா கேரக்டர் அது அந்த அளவுக்கு அழகா கொடுத்திருந்தாங்க. ஊர்வசி மேமும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா அதுல பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுதான். இது ஒரு வித்தியாசமான எழுதுகோலா இருந்தது. அதே மாதிரி அந்த 7 நாட்கள் அதுல வந்துட்டு அந்த பழனிசாமி கேரக்டர் அந்த தியாகம், காதல், சுயமரியாதை இதுல எல்லாமே ஒன்னா சேர்த்த ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு என்ன சொல்றது நீங்காத நினைவுகளை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா சின்ன வீடு. அது டோட்டலா டிஃப்ரெண்ட். குடும்ப உறவுகள் பத்தி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவர் அதுல சொல்லி இருந்தாரு. ஏத்துக்க முடியும் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஆஹ் மீறின உறவுகள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நகைச்சுவையோட பேசும்போது அந்த கதாபாத்திரங்கள் அந்த காலத்துல வந்துட்டு ஒரு துணிச்சலான அணுகுமுறை அப்படின்றத கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பட் ஸ்டில் அது ஒரு படம்னு பாக்குறப்ப நம்ம பேசுறப்போ அதை பேசி ஆகணும். அதே மாதிரி எங்க சின்ன ராசா இதுல தாய் பாசம், கணவன் மனைவி உறவு, கிராமத்து வாழ்க்கை இதெல்லாம் வந்துட்டு ஒரு உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்தினாரு. சுந்தரகாண்டம் இது வந்துட்டு அவரு ப்ரொஃபஸரு அது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி அந்த இன்னொரு வாழ்க்கை எப்படி அது ஸ்டாண்டா கொண்டு போகிறது அது ஒரு உணர்ச்சி கலந்த கலவையா அது பண்ணிட்டு இருந்தாரு. சோ பாக்யராஜ் சார் படங்கள்ல ஹீரோ மட்டும் இல்ல நினைவுல நிக்கிற கூடிய அந்த அளவுக்கான ஹீரோயிசத்தை அவர் கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான். வேற என்ன நிறைய இருக்கு பண்ணாரு, ஹரிஷ்? நிறைய படம் பண்ணாரு. இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் பண்ணாரு. அவரு நம்ம ஆஹ், சோமயாஜுலு அவரோட பண்ணாருன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஆளு இது சோமயாஜுலு நம்ம வந்து பெரிய வெட்டரன் ஆக்டர். அவர் வந்து நிறைய ஹிட் படங்கள் தெலுங்குல கொடுத்துட்டே வந்தவர். அந்த பாட்டு செம ஹிட். என்னைக்குமே அந்த பாட்டு பார்க்கலாம். சோபனாவும் இவரும் பாடிட்டு இருக்கிறது சரியா இருக்கும் அது. அது தெலுங்குல வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அவரோட இந்த இது நம்ம ஆளு தெலுங்கு படம் வந்து நேனு மீவதினி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அந்த இது நம்ம ஆளுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தெலுங்குல தான் இருந்தது. ஸோ அது பெரிய ஹிட் ஆச்சு. தமிழ்லயும் அது பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு அதே கண்டிப்பா. மாதிரி சின்ன வீடும் நீங்க சொன்னீங்க. ஆமா. ருத்ரான்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ அதுவும் ஆஹ் வந்து பெரிய ஹிட்டு. ராசுகுட்டி பெரிய ஹிட்டு. ஞானப்பழம் தான் வந்து அவங்க ஆஹ், அம்பிகா அவங்ககிட்ட கேள்வி கேட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வாங்கிக்கிட்டாங்கல்ல. ஞானப்பழம் படத்தை பத்தி தான் கேட்டார் ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஞானப்பழம் வந்து ரேகாவும் பாக்யராஜ், ரேகா, சுரன்யா 3 பேரும் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து ரேகா அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, சுகன்யா அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியை அம்பிகா அவங்கள பார்த்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்டார். அதுவும் ஒரு நல்ல படம், நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காமெடிஸ் இருக்கும். கவனமணியோட காமெடிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். வேட்டியை மடிச்சு கட்டு. ஆஹ் பாரிஜாதம்லயும் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். சம்திங் சம்திங்ல வந்து ஜெயம் ரவி இன்னைக்கு வந்து ரவி மோகன் அப்படிங்கிற பேர் மாற்றத்தோட இருக்காரு. அவரோட ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய அப்பாவா பண்ணியிருந்தார். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர். இப்போ லாஸ்டா வந்து சித்து பிளஸ் டூலாம் பண்ணார். உத்தம புத்திரன்ல நல்ல படம் பண்ணார். நினைத்தால் இணைக்கும் வந்து எனக்கு வந்து
நான் மலையாளம்ல அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ மலையாளம்ல பெரிய ஹிட். தமிழ்ல அதை ரீமேக் பண்ணி பண்ணாங்க. தமிழ்ல வந்து அங்கேயும் மலையாளத்துல பண்ண அதே பிருத்விராஜன் தமிழ்லையும் பண்ணாங்க. தமிழ்ல வந்து நல்ல நல்ல ஒரு ரீச் இருந்தது படத்துக்கு. ஹிட்னு சொல்ல முடியாது, ரீச் இருந்தது. சக்தியோடைய அப்பாவா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ம். வாசு அவருடைய பையன் சக்தியோடைய அப்பாவா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு நல்ல கேரக்டர் அதுல, நினைத்தாலே இனிக்கும் அதுல. அதுக்கப்புறம் வாகை சுடுவால வந்து நல்ல ஆசிரியர் ரோல் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மா டாட் காம்னு ஒரு படம் வந்துச்சு. நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. டாடால ஒரு படம், பிடி சார்ல ஒரு ரோல், டாடால ஒரு ரோல், குபேரால ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு, தனுஷோட குபேரால ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு சில படங்கள் வந்து கடைசி ஒரு 5-6 வருடங்களா பெரிய ஹிட் இல்லை அப்படின்னாலும் பேசு பொருளான படங்களா தான் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா. பானுப்பிரியா கூட ஒரு படம் பண்ணாரு. பானுப்பிரியா வந்துட்டு புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. அந்த படம் எல்லாம் கூட ரொம்ப அழகா இருந்தது படம். அவங்க கன்சீவ் ஆகுற மாதிரி யாரு காரணம் அப்படி அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படம் அப்படின்றத சொன்னோம். சோ படம் வந்துட்டு ஆபாசம் கண்டிப்பா இருந்தது. ஆபாசம் இல்லாமல்லாம் மௌனம் கிடையாது. கீதங்கள்லாம் பேசு பொருள் ஆச்சு. மௌனம் கீதங்களை வந்து சரிதாவோட பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டே செம ஹிட். அது சான்ஸே இல்ல ஹரிஷ். வாலியோடைய லிரிக்ஸ்ல வந்து வந்திருக்கும், ஏசுதாசும் ஜானகியமும் பாடியிருப்பாங்க, மூக்குத்தி பூமேலை அப்படின்னு சொல்லி. ஆஹ் அது பெரிய ஹிட் அந்த பாட்டெல்லாம். ஸோ நிறைய இருக்கு, அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய படங்கள் இருக்கு, நிறைய பாடல் அவர் பண்ணி இதாக இருக்கு. பாரிஜாதம்ல ஒரு பொண்ணை வச்சு பண்ணியிருப்பாரு. அந்த உன்னை கண்டேனே முதல் முறை சாங்க்லாம் வந்து மலத்தூரல் மாதிரி அந்த டைமண்ட்ஸ் நின்ற மாதிரி இருக்கும் அந்த சினரியோ சீன்ஸ் எல்லாம். ஓகே. உங்களுக்கு வந்து அந்த அந்த பேக்ரவுண்ட் அப்படி செட் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை செட் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி விஎஃப்எக்ஸ் ரெடி பண்ணி பண்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதை பாரதி ராஜா சார் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல 2006லயே பண்ணியிருக்காருங்கிறது பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே. சோ பாக்யராஜ் அவரோட படங்கள்ல நம்ம கதைக்காக மட்டும் பார்க்கலன்றது வந்துட்டு இப்ப நம்ம பேசின விஷயங்கள்லயே பார்க்க முடியுது. அவர் அந்த உருவாக்கிய மனிதர்களை வந்துட்டு நம்ம மீண்டும் மீண்டும் வந்துட்டு சந்திச்சுதான் பாக்குறோம் அப்படின்றதுதான். இப்ப நம்ம அந்த நினைவுகளை பேசுறப்போ கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பேசுறப்போ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கூட இருக்க மாதிரி தான் இருக்கு. சோ பாக்யராஜ் ஐயா, உங்களோட படைப்புகள் என்னென்னைக்கும் வாழும்ன்றதுதான் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓம் சாந்தி. வேற என்ன சொல்லணும் ஹரிஷ்? பாக்யராஜ் சாருடைய குடும்பத்தினருக்கு இடம்பலம் நிறுவனம் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இங்க இருக்கிற வரைக்கும் மறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால அவருடைய படைப்புகள் நிச்சயம் அவருடைய புகழை பேசிட்டே இருக்கும். அண்ட் சாந்தனு அவர் வந்து நிச்சயமா பாக்யராஜனுடைய லெகசியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப ரசிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா பாக்யராஜ் சார் இந்த அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்க அவங்க வந்து அவங்களுடைய பேர் அந்த ஆஹ், சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. ஸோ அது தொடர்ந்துருக்கலாம், அந்த பேர் இன்னும் கன்யூஸாக தொடர்ந்துருக்கலாம், இன்னும் 2-3 படங்கள் தொடர்ந்து போயிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அது ஏன் வந்து அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு தெரியல. அது அது இன்னும் போயிருந்தா நம்ம பெட்டரா இருக்கும். இப்போ வந்து அதர்வாவுக்கு வந்து அவருடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு பானா காத்தாடியில இன்ட்ரோ கொடுத்தாரு ஆக்சுவலா. ஆமா. முரளி சார் தான் வந்து ஒரே ஒரு சீன் தான் வருவார். ஒரே ஒரு சீன் தான் வருவார். ஒரு காஃபி ஷாப்ல வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு வந்து அதர்வா ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அப்போ முரளி, இதே முரளி அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல வருவார். நான் ராஜா அப்படின்னு சொல்லி, நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ராஜா அப்படின்னு சொல்லி. அந்த ரோல் வந்து அன்னைக்கும் பேசு பொருளா இருந்தது, 2010 பீரியட்லயும் பேசு பொருளா இருந்தது அப்படின்னா அதனாலதான் அவர் வந்து தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துறது கூட அவரே. எனக்கு வந்து பாக்யராஜ் சார் அறிமுகப்படுத்துனது ஓகே, பட் இன்னும் கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த பேர் இன்னொன்று நல்ல ரீச் இருந்தது. அந்த பேருக்கு வேட்டி மடிச்சுக்கட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பேருக்கு நல்ல ரீச் இருக்கு. அந்த பேர் இன்னும் கண்டினியூ ஆயிருந்தா, ஒரு பக்கம் பையனுடைய டான்ஸ், ஒரு பக்கம் பையனுடைய அணுகுமுறை, இன்னொரு பக்கம் அப்போடைய காமெடி மைண்ட் செட்டு, இந்த பேர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய படங்கள் வந்து வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ஏன் வந்து
ட்ரை பண்ணல, ஒருவேளை ட்ரை பண்ணி அது செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்ன என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா சாந்தனும் சாதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா கிரிஷ். அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய இழப்புகள் திரைத்துறையில வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாரதிராஜ் தவறிட்டாரு, அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார். ஸோ நிறைய இழப்புகள். நானும் என்னுடைய நிறைய வெல்விஷஸ் இழந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. மனோபாலா சார், நிறைய பேர் மனோபாலா சார் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வரிசையா போயிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது. ஸோ பார்க்கலாம், திரைத்துறை இன்னும் நிறைய பேர் சாந்த். பார்க்குது. பார்க்கலாம் நம்ம எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேற ஒரு நிகழ்வு தொடர்பாக சந்திப்போம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.